Hi friends, welcome to Safina Vlogs. இந்தியா வந்து ஏகப்பட்ட டூர் போன வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது நான் பிறந்து வளர்ந்து படித்த ஊர். இது தேனி பக்கத்தில் இருக்க பெரியகுளம். இதுவும் சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸுங்க. கும்பக்காரை, சோத்துப்பாறை, வைகடம் இந்த மாதிரி 3 முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. கும்பக்காரை, சோத்துப்பாறைன்னு சொல்ற இடத்துல இப்போ வரை ஃபிலிம் ஷூட்டிங் அடிக்கடி நடக்கிற இடம். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபர்ஸ்டே அப்லோட் பண்ணியிருக்கணும். 3 சேர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கும்பக்காரைக்கு அலௌடே கிடையாது. தண்ணி அதிகமாக வரனால பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சோத்துப்பாறையும் வைகடாமையும் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. சோத்துப்பாறையில் மெயினாக மேலே போகாமல் போகிற வழியிலே இந்த மாதிரி குட்டி குட்டி இடம்லாம் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நம்ம அழகாக ஃபேமிலியாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். மெயின் சோத்துப்பாறை டேமில் இதை விட ஏகப்பட்ட தண்ணி வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி ப்ரைவசியாக உங்களால் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியாது. இதுவுமே சோத்துப்பாறையிலேருந்து பிரிஞ்சு வர தண்ணி தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரோட்டில் 2 சைடுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி இடத்த எப்போவுமே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா தனியாக நம்ம மட்டும் ஃபேமிலியாக போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் உள்ளூர்லேயே இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வீட்டில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. எப்போயாவது தான் போவோம் நாங்கள். அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் துணிலாம் நல்லா சேர்த்து வச்சு அங்கே போய் உட்காந்து துவைச்சி காய போட்டு அதெல்லாம் எடுத்து வரதுலாம் செம்ம மெமரிஸாக இருக்கும். இப்போ யாரும் அந்த மாதிரி செய்கிறது இல்லை. ஆனால் போகும்போது இந்த மாதிரி சாப்பாடாக்கி ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டே பிக்னிக் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி போனது ஒரு அன்பிளான்டு தான். சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலான்றது தான். அப்புறம் ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு. சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடுவோன்னு சொன்னது. ஆனால் அது செம்மையாக இருந்தது. செம்ம சில்லான ஒரு தண்ணியில் உட்காந்து சூடாக ஒரு பிரியாணி சாப்பிடும்போது பயங்கர வைபாக இருந்தது. நம்ம தரையோட தரையாக உட்காரும் போது கூட தலையளவுக்கு அழகாக ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டுறதெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து தண்ணி விழுகும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக உட்காந்து குளிச்சுட்டு வரதுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக சொல்லணும், நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளைங்களாம் பயமே இல்லாமல் தனியாக உட்காந்து குளிக்கிற அளவுக்கு சூப்பரான இடமா இருக்கும். தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபுல் ஃபேமிலியாக தைரியமாக கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்ம சூப்பரான ப்ரைவேட்டான இடமா இருக்கும். ரோட்டில் போட ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்க எல்லாமே வந்து மாங்காய் மரம் தான். எங்கள் ஊரில் மெயின் பிஸ்னஸே மாங்காய் தான். ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக விளைச்சலே இல்லைங்க. ரெண்டாவது முக்கியமான இடம் இது எங்க ஊர்ல இருக்க வைகடாம். இதுல பெரிய டேம் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பார்க்கும் இதுக்குள்ள செட் பண்ணிருப்பாங்க. எங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதுல ஒண்ணுமே இல்லாட்டினாலும் மாசத்துக்கு 1 டைம் வந்து சும்மாவா சுத்திட்டு போவோம். அதை விட ஒரு மெயின் திங் என்னன்னா, அப்ப எல்லாம் எப்போ ஸ்கூல் டூர் கூட்டு போனாலும் வருஷம் ஃபுல்லா வைகடாம் மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம்ல இருந்து இப்ப வரையும் டிக்கெட் 5 ரூபா தாங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. வைகடாம் மீன், இங்க பிடிக்கிற மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எப்பவுமே செம்ம க்ரௌடா இருக்கும் உங்களுக்கு. சுத்தி வட்டாரத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களுமே சாயங்காலம் கூட்டிட்டு வந்து விளையாட விட்டுட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ் இது. தண்ணி ஃபுல்லா வரப்ப இங்க இருக்க 7 கண்ணுலயுமே தண்ணி சூப்பரா திறந்து விட்டுருப்பாங்க. லைட்லாம் போட்டு பயங்கரமா இருக்கும். நான் போற அன்னைக்கு அங்க ஒன்றும் அவ்வளோ தண்ணி வரல. அதனால கீழே இருக்கிறதுல மட்டும்தான் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அதுவே பயங்கர ஃபோர்ஸா வருது பாருங்களேன். இந்த பிளேஸ்ல டேம் மட்டும் இல்லைங்க. பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாட்டுலாம் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி செம்ம அழகா இருக்கும். ஆனால் இப்போ என்னவோ தெரியல, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது இல்லை இங்கே இருக்க பார்க்கு எதுவுமே. குட்டி குட்டி ஸ்டாச்சு வச்சு அந்த ஸ்டாச்சுக்குள்ள இருந்து தண்ணி கொட்டுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தா எல்லாமே காஞ்சு போய் மெயின்டைன் பண்ணவே இல்லை. கீழே இருக்க 7 கண்ணுலையும் மேலே இருக்க அந்த பெரிய கண்ணில் 6லையும் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்போ ஃபுல் ஊரே தெரிஞ்சிடும். எல்லாருமே அதை பார்க்கறதுக்காகவே போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சரௌண்டிங்ல இருக்க மெயின் வாட்டர் சோர்ஸ் வைகடாம், சோத்துப்பாறை, கும்பக்காரை, மஞ்சளாறு டேம். இந்த ஊர் சைடு தண்ணி பற்றாக்குறை, தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம்னு சொல்ல முடியாது. மாஷால்லான்னு அவ்வளோ சூப்பர் தண்ணியாக இருக்கும். தண்ணியுமே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. நல்ல மழை பெஞ்சுன்னா குட்டி குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அது பின்னாடி பெரிய கேப் இருக்குது. அதில் ஃபுல்லாக தண்ணி நம்பி அது வழியாக வெளியே வளைஞ்சு வர ஆரம்பிச்சிரும். சோறு 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 தான் முக்கியம். அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து மறுபடியும் தூக்கிட்டு போக வச்சிடாதீங்க. அதனால மரியாதை காலி பண்ணுங்கன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே ஃபுல்லாத்தையும் காலி பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய பார்க்கு எங்கேயுமே இருக்காது. அவ்வளோ பெரிய பார்க் இது ஆக்சுவலா. இதெல்லாம் தெரியுதா? தெரியல. இது எனக்கும் தெரியலவா? சென்னை. இது 2 பார்க்கா பிரியும். டேமுக்கு இந்த சைடு இருக்க ஒரு பெரிய பார்க் இருக்கு. டேமுக்கு அந்த சைடு ஒரு பெரிய பார்க் இருக்கு. ஸ்கூல் டூர் வரும்போதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வச்சு ஒரு அழகான சின்ன ஜூ ஒன்று மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒன்லி பார்க் மட்டும் தான் இருக்கு. ஒரு கட்டப்பை நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டே அலையிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்பப்போ அதை எடுத்து சாப்பிடணும்னு ஒரு ஃபுட் கிரேவிங் வந்துகிட்டே இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். இந்த யானை சர்க்கஸ்லாம் எனக்கு மேபி 5 வயசுலேருந்து இப்போ வரை அப்படியே தாங்க இருக்கு. முன்னாடி ஞாயிற்றுக்கிழமையான லைட்டாவது போடுவாங்க. இப்போ அதுவும் போடுறதில்ல. இதில் நீங்கள்
நீங்க அப்படியெல்லாம் போயிட முடியாது. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிரும். அடியில ஒரு துண்ட வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க போகவே முடியும். அவ்ளோ ரஃப்பா இருக்கும் உங்களுக்கு. பார்க்க சின்னதா இருந்தாலும் பயங்கர ஸ்பீடா வரும் உங்களுக்கு. செம்ம த்ரில்லிங்கா தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் பயத்தோட சறுக்கிக்கிட்டு வரத பார்த்தா கீழ இருந்து பார்க்கறதுக்கு அவ்ளோ சிரிப்பா இருக்கும். அவ்ளோ ஃபோர்ஸா வருவாங்க புள்ளைங்க. எவ்ளோ பெருசா ஆயிட்டாலும் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆசை அடக்கவே முடியலங்க. திருப்பி திருப்பி போயிட்டு வர மாரி தான் இருக்கும். அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு இதுல போயிட்டு வரும்போது. எப்படி போறதுன்னு காமிக்கிறேன் வாங்களேன். யானையோட பின்னாடி சைடு அப்படியே ஒரு 4, 5 படிக்கட்டு இருக்கும். அப்படியே பொறுமையா ஏறி போனீங்க அப்படின்னா, அதுல போய் லைன்ல நின்னு தான் போற மாரி இருக்கும். இன்னைக்கு கிரவுட் இல்ல. அதனால அப்படி இருக்கு. ஃபுல்லா நிமிர்ந்துலாம் நின்ற முடியாது. சின்ன ஸ்பேஸா தான் இருக்கும். குனிஞ்சு தான் நிக்கிற மாரி இருக்கும். அப்படியே இதுல உட்காந்து போனீங்க அப்படின்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுக்குள்ள நிக்கும்போது ரியலி ஒரு யானையோட வயித்துக்குள்ள நிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். வைகை எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சு தான் அடிக்கடி திருப்பி திருப்பி போறோம். இருக்கிறது ஒரு ஃபேமிலியா போய் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஈவினிங் பயங்கர ஹாப்பியா தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லனாலும் கூட பரவாயில்லைங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் நம்ம ஃபேமிலியா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செம்மையா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இதுல எல்லாருமே பண்ணணும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை அன்னைக்கு போன என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருமே ட்ரை பண்ணோம். தொங்குறவங்கள தவிர மத்தவங்க எல்லாரும் 1 2 3 சவுண்டா கவுண்ட் பண்ணும்போது சுத்தி இருக்க அத்தனை பேரும் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல. கிட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அதை விட எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கூட இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்தரணும்னு நினைச்சாங்க. இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எதிர்பார்க்காத ஒருத்தவங்க தான் வின்னர் ஆனாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சுத்தி இருக்க அத்தனை பேருமே சாப்பிட்டாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட மாட்டாளுங்க. நம்ம சாப்பிட்றதா ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோளுங்க. கேட்டா நீ தானப்பா யூடியூப் சேனல் வச்சிருக்க, உடனே தானே ஃபோக்கஸ் பண்ணணும், நீ தானே மெயின் கேரக்டர்ன்றவாளுங்க. அப்ப பார்த்தாலும் நம்மள சோத்து முட்டையாவே காமிச்சிருது வீடியோல ஃபுல்லா. நீங்களும் அப்படிதானே ஸ்நாக்ஸை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம இருக்க முடியும். இப்ப தூரமா பாக்குறீங்களா ஒரு பிரிட்ஜ், அது மேலதான் ஏற போறோம். ஆனா ஸ்ட்ரைட்டா ஏற முடியாது, சுத்தி போய் தான் ஏற முடியும். இப்ப இங்க இருந்து எல்லாரும் ஃபன் பண்ணிக்கிட்டே ஏறினா மட்டும் தான் அது ஈஸியா போற மாதிரி இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அவ்வளோ கூட இருக்கும். பட் அங்க இருந்து போய் ஒரு சன்செட்டை பார்த்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். சும்மா நார்மலா தாங்க படி ஏறினான்னு போனது. நம்ம கூட இருக்கிறது சும்மா இருக்காது போல, அரலூசா இருக்கும் போல. நம்மளே சேர்த்து ஓட வைக்குங்க பைத்தியங்க. 2 அரலூஸ் இருக்கு. 2 மாமா பசங்க. சும்மா நடந்து வர மாட்டா, அடிச்சுக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் வர்றது ஃபுல்லாவே. கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது அந்த கையும் காலும். பாருங்களேன், ஒரு மட்டு மரியாதையே இல்லாம தள்ளி விட, அடிக்க, திட்ட. இந்த இடத்துக்கு வரது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. பயங்கர ஸ்டெப்ஸ், ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இங்க வந்து உட்காந்துட்டு பொறுமையா சன்செட்டை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்மியமா அவ்வளோ அழகா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட எப்படி ஹாப்பியா இருக்கலாம்னா நம்ம கூட வரவங்களை பொறுத்து தான் இருக்கு. என்ன சொன்னாலும் லூசு மாதிரி சேர்ந்து நம்ம கூட செய்யற ஒரு கூட்டம் இருக்கா, அப்புறம் என்னங்க, எந்த இடத்துக்கு போனாலும் ஹாப்பியா தான் இருப்போம் நம்ம. என் பையன்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விவரம் தெரிஞ்சு வர்றான். அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான். இங்க இருக்கவங்க மாசத்துல ஒரு டைமா வீட்டுல இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து வைகை டேமுக்கு வந்துருவாங்க. இது அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடமா தான் இருக்கும். இதெல்லாம் யார் யார் சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருக்கீங்க, ஏத்தலக்கா இறக்கலக்கான்னு சொல்லுவோம். இதுல உட்கார வச்சு கதற கதற மேலே கீழே இழுத்து விட்டாதான் பயங்கர ஹாப்பியா இருக்கும். போதும் போதும் கத்துற அளவுக்கு அதுல அழுக விட்டாதான் மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். என்னடா இதுல எல்லாம் ஒரு சந்தோஷமானு கேட்டா சின்ன பிள்ளை உட்கார வச்சு பயப்படுற அளவு ஆட்டி விட்டு பாருங்களேன், அவ்வளோ சிரிப்பா இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாக்குறீங்களா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. vlogலயும் சரி ஷார்ட்ஸ்லயும் சரி நீங்க கொடுக்குற நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்றேன். பாக்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வைகை டேம்ல நான் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நான் ஃபீல் பண்றேன். என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு நீங்க தானான்னு கேட்கறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்களோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட ஒரு யூஸ்ஃபுல்லான vlogோட கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.